நம்ம சேனலில் அவல் வச்சு ஒரு ஸ்நாக்காகவும் இது சாப்பிட்லாம். நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம், டின்னருக்கும் சாப்பிட்லாம். அவல் பிடி கொழுக்கட்டை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இட்லி தோசை இல்லாத டைமில், மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக அரிசி மாவில் செய்கிற பிடி கொழுக்கட்டையோட இந்த அவல் கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு 5லேருந்து 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன். அதனால் ஒரு 5 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். லேஸ் அவல் தான் எடுத்திருக்கேன். லேஸ் அவல் கெட்டியான அவல்னால் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கிற மாதிரி இருக்கும். லேஸ் அவல்னால் நம்ம ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்க தேவையில்ல. நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டிங்கனாலே, அலசி இந்த தண்ணியை வடித்தாலே அது வந்து நல்லா ஊறி வந்துடும். நம்ம மற்ற பொருள்லாம் வதக்கி தாளிக்கிற டயத்துக்குள்ளேயே நல்லா இது வந்து ஊறி வந்துடும். இப்போ இந்த மாதிரி நல்லா கை வச்சு லைட்டாக அப்படியே நல்லா பிசைஞ்சு கழுவிட்டு தண்ணி வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா சுத்தமாக வடிகட்டிடுங்க, தண்ணி இல்லாமல். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வடிகட்டியாச்சு. இதுலேயே அவல் நல்லா ஊறி வந்துருச்சு நம்ம கழுவுனதுலேயே. இப்போ இதுக்கு வந்து நம்ம தாளிக்கிறதுக்காக கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு இதை வந்து லைட்டாக ப்ரௌன் ஆகணும். அந்த அளவுக்கு வறுத்துட்டு நான் இங்கே வந்து ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், மல்லித்தலை. இப்போ ஃபஸ்ட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி சேர்த்துட்டு சும்மா லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்பலாம் வதங்க தேவையில்ல, ஒரு கண்ணாடி பதம் அந்த அளவு வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுமே நம்ம மல்லித்தலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே ஒரு 30 செகண்ட் அந்த அளவுக்கு மட்டும் வதக்கிக்கோங்க போதும். இப்போ நான் தேங்காய் ஒரு அரை முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நம்ம கலந்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் இதிலெல்லாம் கொஞ்சம் உப்பு பிடிக்கணும். அதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அந்த அவலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அவளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம அடுப்புலேருந்து இறக்கிட்டோம். அடுப்பில் வச்சே அவலை கிண்டக்கூடாது. அவல் சேர்த்துட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அவலை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கையில் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா பிடிக்கிறப்பா தான் வரும். சூடெல்லாம் அவ்வளோ இருக்காது. நமக்கு அவல் வந்து சூடு இல்லாததுனால, இந்த சூடான பொருள் கூட இந்த அவல் சேர்க்குறதுனால சூடு இருக்காது. சும்மா ஒரு மிதமான சூடு தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம பிடிச்சி வைக்கலாம். உருட்டிட்டு பிடிச்சி வச்சுக்கோங்க நம்ம பிடி கொழுக்கட்டை ஷேப்புக்கு. இப்போ எல்லா உருண்டையும் இதே மாதிரி நான் பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி வந்து கடாயில் கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு நம்ம பிடிச்சி வச்சுருந்து இந்த கொழுக்கட்டையை அடுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வேக விடுங்க. நல்லா ஆவி பறக்க சுட சுட அவல் பிடி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நைட் டின்னருக்கு, பிரேக்ஃபாஸ்ட் கூட செய்யுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஷாக நான் கார சட்னி தான் அரைச்சிருக்கேன். இந்த சட்னியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சட்னிக்கும் இந்த கொழுக்கட்டைக்கும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.